மிக்ஸாம் புயல் பாதிப்பு தொடர்பாக 1487 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் பதிலை அடுத்து வழக்கை 17ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கடந்த ஜனவரி வரை 24 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 1487 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மிக்ஸாம் புயல் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தக் கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் பதிலை அடுத்து வழக்கை 17ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. ரொக்கமாக வழங்கப்படும் இந்த நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்டவரோட வங்கி கணக்கில் வரவு வைக்க கோரிதான் முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும், அதே போல நிவாரணத் தொகையை அதிகரித்து வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் தான் இன்று மீண்டும் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜராயிருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜய் ரவீந்திரன் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 24,25,336 குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 1455 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஜனவரி மாதமே வழங்கப்பட்டு விட்டதாகவும், நிவாரண உதவி தேவை என பெறப்பட்ட 5,28,933 விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து 10% என சுமார் 53,000 குடும்பங்களுக்கு 31 கோடியே 73 லட்சம் ரூபாய் என இந்த நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவர் என்ன தெரிவித்தார் என்றால், மத்திய அரசு ஒரு பைசா கூட இதுக்கு தரவில்லை என்று குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று இந்த பதிலை அவர் தெரிவித்திருந்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நிவாரணம் வழங்கப்பட்டது தொடர்பான முழுமையான அந்த விவர அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.